ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா இன்ட்ரோ டு எல்சிஎம் பார்த்தோம். ஸோ எல்சிஎம்னா என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் எல்சிஎம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வேற வேற மெத்தட் யூஸ் பண்ணி முடிச்சோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 5? அதான் செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ 4 எப்படி எழுதலாம் நம்ம? ஸோ ஃபர்ஸ்ட் இது லிஸ்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணி யூஸ் லிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் ஆன்சர். யூஸ் லிஸ்ட் அண்ட் ஃபைண்ட். யூஸ் லிஸ்டிங் அண்ட் ஃபைண்ட் எல்சிஎம். எல்சிஎம் இதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபோரோட மல்டிபிள்ஸ்லாம் என்ன வரும்? ஃபோரோட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டேபிள்ஸ் பேசிக்கா 4, 8, 12, 16, 20 இதுதான் அப்படியே போயினே இருக்கும். இது போயினே இருக்கும். இப்போ ஃபைவோட மல்டிபிள்ஸ்லாம் என்ன வரும்? 5, 10, 15, 20. ஸோ இது காமனா இருக்கு. இதான் காமன் மல்டிபிள் ஃபார் போத் 4 and 5. ஸோ இதை நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பர்டிகுலர் சினாரியோல சிச்சுவேஷன்ல 4 into 5 பண்ணாலே உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். ஏன்னா இந்த இடத்துல 5 வந்து பிரைம் நம்பர்ன்றதுனால. சப்போஸ் 5 பிரைம் நம்பரா இல்லாம இருந்தா வேற மாதிரி போகும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஆன்சர் வந்து 20. வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் 4 and 5 கேட்டிருக்கோம். அது ஆன்சர் 20 தான். ஆனா நம்ம இதை இன்னொரு விதமா பார்க்கலாமே. சப்போஸ் வேற கலர் எடுத்துக்கிறேன். இது ஒரு சர்க்கிள், குட்டி சர்க்கிள். இது இன்னொரு குட்டி சர்க்கிள். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 4ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னது? 2 and 2. ஸோ 4 நீங்க 2 into 2 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 5 பிரைம் ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி a பிரைம் நம்பர். ஸோ 5. ஸோ இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண முடியுமா? இது ரெண்டுத்துக்கு ஏதாவது காமனா இருக்கா? காமனா ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 2 போடலாம், இங்க ஒரு 2 போடலாம், இங்க ஒரு 5 போடலாம். காமனா ஒண்ணுமே இல்லை. ஸோ பேசிக்கா காமனா ஒண்ணுமே இல்லாத பட்சத்துல நம்ம இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 2 into 2 into 5 இஸ் தி ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். ஒண்ணுமே காமனா இல்லை. ஸோ நீங்க சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த சர்க்கிள் மெத்தட் பத்திலாம் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ 2 into 2 4, 4 into 5 20. ஸோ எல்சிஎம் எப்படி இதுதான் எல்சிஎம்மோட ஆன்சர். ஸோ பேசிக்கா எல்சிஎம்க்கு என்ன ஐடியா நான் எல்சிஎம்ல பண்ணணும்னா நீங்க அதுவும் நான் மேலே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க எங்க கொடுத்துருக்கேன்? எல்சிஎம் நீட்ஸ் டு கண்டெயின் ஆல் த பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் போத் நம்பர்ஸ். ஸோ எல்சிஎம்ல என்ன பண்ணணும்னா எல்சிஎம் நீட்ஸ் டு கண்டெயின் should have all prime factors of both numbers. காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் இல்ல ஆல் பிரைம் ஃபேக்டர்ஸ். ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் தான் போகும். ஸோ ஹெச்சிஎஃப் ஒண்ணுமே இல்லை. கலெக்ட் ஆல் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளை தம். இதான் ஹெச்சிஎஃப் டெஃபினிஷன். கலெக்ட் ஆல் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளை தம். காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் and multiply them அவ்வளவுதான். இதான் HCF definition. LCM definition என்ன? should have all prime factors inside them. should have contain all the prime factors of both the numbers. So இது எப்படி எழுதுனா should have all the prime factors of both numbers. So both இந்த சிச்சுவேஷன்ல both நீ ஏன் கொடுக்கணும்? ரெண்டை இண்டிகேட் பண்றேன். ரெண்டு நம்பரோட எல்லா பிரைம் ஃபேக்டரும் இருக்கணும். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் போலாமே. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 6 கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். இது இருக்கட்டும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷ்ரிங்க் பண்ணி இங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 6 கேட்டிருக்காங்க. ஸோ 4 எப்படி எழுதலாம்? 4 நீங்கள் 2 into 2 எழுதலாம். 6 எப்படி எழுதலாம்? 3 into 2 எழுதலாம். ஸோ இங்கே டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்கோம்? ஷுட் ஹேவ் ஆல் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் போத் நம்பர்ஸ். ஸோ இப்போ காமன் என்ன இருக்கு? ரெண்டுத்துக்கும் 2 தான் காமனாக இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே 2 காமனாக இருக்கு. ஸோ இந்த சர்க்கிள் வரையும் போது நீங்க சர்க்கிள் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சர்க்கிள் வரைஞ்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்படி இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. 4க்கும் 6க்கும் காமனா இருக்கிற பிரைம் ஃபேக்டர் என்னது? 2 தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் பண்ணிக்கோங்க. 2 இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல எழுதிக்கோங்க. இதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ இதான் 2. இது எடுத்துடுறேன். இந்த ஐ மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் போத் த சர்க்கிள்ஸ். ஸோ இங்க 2 போடுங்க. இப்போ நமக்கு 4 வேணும். ஸோ 4 வேணும்னா என்ன பண்ணணும்? இங்க ஒரே ஒரு 2 இருக்கு, இன்னொரு 2 போட்டீங்கன்னா 4 ஆயிடும். ஸோ திஸ் சர்க்கிள், அதாவது இந்த சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் 4. அப்புறம் இப்போ உங்களுக்கு 6 வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரு 2 இருக்கு, இன்னொரு 2 இருக்கு. ஒரு 2 ஏற்கனவே இருக்கு உங்ககிட்ட, ஒரு 3 மட்டும் தான் வேணும். ஸோ ஒரு 3 போட்டாச்சு. ஸோ இந்த சர்க்கிள் ரெப்ரசன்ட் 6. ஸோ திஸ் சர்க்கிள், இந்த சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் 4, திஸ் சர்க்கிள் ரெப்ரசன்ட் 6. ஸோ இப்போ 4க்கும் 6க்கும் உள்ள எல்சிஎம் என்னது? இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைச்சோம். ஏன்னா திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் டயக்ராம் வேர் யூ ஹேவ் ஆல் த பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் போத் நம்பர்ஸ். இது எல்லாமே இருக்கு. இந்த டெஃபினேஷன் அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த டயக்ராம்ல.
ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டயக்ராம் டு ஃபைண்ட் எல்சிஎம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் பர்ஃபெக்டான டயக்ராம். ஸோ இப்போ 2 into 2 4, 4 into 3 12 தான் எல்சிஎம். ஸோ 12 இஸ் தி ஆன்சர். நீங்கள் வெரிஃபை கூட பண்ணலாம் இது வேணும். எப்படி வெரிஃபை பண்ணணும்னா 4ஓட மல்டிபிள்ஸ்னா என்ன? 4, 8, 12, 16, 20, 24 இதுதான் 4ஓட மல்டிபிள்ஸ். 6ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 6, 12 இப்படியே போயினே இருக்கும். ஸோ இதுவும் இங்கே மேட்ச் ஆகுது. ஸோ இதான் லோயஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இங்கே 6, 18, 24 கூட வரும். ஆனால் 24 பற்றி நம்ம கவலை இல்லை. நமக்கு தேவை இதுதான். லோயஸ்ட் காமன் மல்டிபிள் தான் நம்ம கேட்குறோம். ஸோ 12 தான் ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 3 and 9? ஓகே 3 and 9 வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஏன்னா 3ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 3, 6, 9. 3, 6, 9. 9ஓட மல்டிபிள்ஸ் 9, 18, 27 இப்படியே போயினே இருக்கும். 9, 18, 27. 27 நான் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் 9 தான். 3, 6, 9லேயே மல்டிபிள் ஆஃப் 3 and 9னா இப்போ பேசிக்காக என்னன்னா 3 itself is a factor of 9. ஸோ நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்ல. 9 is a multiple of 3. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நீங்கள் 9 போட்டுடணும். இந்த பெரிய நம்பரே போட்டுடலாம். ஏன்னா 3, 3 into 3ன்னு எழுதலாம் இதை. பேசிக்காக எல்சிஎம் ஆஃப் 3, 3 into 3 இஸ் நத்திங் பட் 9. இந்த பெரிய நம்பர் அப்படியே போட்டு எழுதிடலாம். 3 into 3 எழுதிடலாம் இங்கே டேரெக்டாக. ஸோ அதான் பேசிக் ஐடியா. இந்த மாதிரி ஒரு 2 நம்பர் கொடுத்து 1 நம்பர் இஸ் ஆக்சுவலி ஃபேக்டர் ஆஃப் தி அதர் நம்பர்னா அந்த பெரிய நம்பர் நீங்கள் எழுதிடலாம். இல்லை இப்படி கூட யோசிக்கலாம். இப்போ 2 நம்பர் இப்போ எப்படி சொல்கிறேன்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 numbers are given. 1 number is a multiple of other. 1 number is a multiple of other. Then that number is actually the LCM. Multiple of other. HCF கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் 3ன்னு போட்டுருணும் நீங்கள். HCF is actually 3. ஸோ அதான் பேசிக் ஐடியா. எல்சிஎம்னு கேட்டால் நீங்கள் மல்டிபிளை போடணும். ஹெச்சிஎஃப்னு கேட்டால் நீங்கள் ஃபேக்டரை போடணும். ஸோ 1 number is a multiple of other. That number is the LCM. That number is the LCM. And the other number is the HCF. And the other number, the smaller number is HCF. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேசஸ்ல மட்டும் இந்த 3, 9 இல்ல 2, 4 அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மட்டும்தான் இது இந்த ரூல் யூஸ் ஆகும். மற்றபடி ஜென்ரலா யூஸ் ஆகாது. இல்ல சப்போஸ் இந்த ரூல் உங்களுக்கு புரியாட்டி கூட நீங்க ஜென்ரலா இந்த மாதிரி லிஸ்ட் போட்டே பண்ணிடலாம். லிஸ்ட் போட்டும் பண்ணலாம், இல்ல கம்போஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சப்போஸ் எப்படி சொல்றது 3 is a 9 எப்படி எழுதலாம்? 3 into 3 எழுதலாம். 3 எப்படி எழுதலாம்? 3 into 1 எழுதலாம். ஏன்னா 3 itself is a prime number. ஸோ இதுக்கு காமன் என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 போட்டுருங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஸோ எல்சிஎம் இஸ் நத்திங் பட் எல்சிஎம் ஈக்குவல் டு 3 into இப்போ இன்னொரு 3 வேணும். ஏன்னா 3 into 1 ஏற்கனவே இருக்கு. 3 is nothing but 3 into 1 தான். ஸோ இன்னும் ஒரு 3 வேணும், அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதான் எல்சிஎம். அவ்வளோதான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம 5th கொஸ்டினை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் எல்சிஎம்ல செகண்ட் கொஸ்டினும் முடிச்சிட்டோம், 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 5th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.